ஒரு ஹசரத்திட்ட போய் கேளுங்க. உங்கள் ஊரில் ஒரு ஹசரத் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில், அன்சாரி ஹசரத். உங்கள் ஊருக்கு பைசு மதரசா இருக்குல்ல, அப்போது அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, அல்லாவுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இல்லை, தாவீசு போடுறது அது இதெல்லாம் கண்டித்து பேசுவாங்க. இன்னொரு அதே கொள்கையில் உள்ள இன்னொரு ஹசரத் இருக்கும்போது அதெல்லாம் போடலாம், ரசூலுல்லாஹ் மறைவான ஞானத்தை, இதெல்லாம் அகீதா சம்மந்தப்பட்டதில் அவர்கிட்ட ஒரு கருத்து. இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது கபரில் போய் நேரடியாக உதவி தேடலாம். இன்னொரு ஆள்கிட்ட தப்லீக் ஆலிம் சார்ட்ட போய் கேட்கும்போது அதெல்லாம் துவாலாம் கேட்கக்கூடாது, அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும். இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது கீழே விழுந்தா யா மொஹீதுன்னு சொல்லலாம். இன்னொரு ஹசரத்தில் போய் கேட்கும்போது யா மொஹீதுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தான் சொல்லணும். கொள்கையில் அந்த ஆலிம்கள்கிட்ட எத்தனை கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சுன்னத் ஜமாத்துங்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, சலஃபுகள்கிட்ட பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உதவி தேடலாமா, படைப்பினங்கள்கிட்ட உதவி தேட, ஒரே கருத்து தான். கொள்கையில சலஃபுகள்கிட்ட ஒரே அகீதா தான். அகீதாவோட கருத்து வேறுபாடு என்பதே கிடையாது. அவளியாட்ட கேட்கலாம் நேரடியாக. சில பேர் பாருங்க, நேரடியாக கேட்கக்கூடாது, பொருட்டால் கேட்கலாம். அவங்களுக்குள்ளே அவுளியாக்கள்கிட்ட நேரடி எப்படி அப்துல் காதர் ஜீலானியே எனக்கு பிள்ளையை தந்துருங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆத்தங்கர தாயே என்ன கொஞ்சம் பாரம்மா, ஆத்தங்கரம்மா என்ன கொஞ்சம் பாரம்மா அப்படின்னு பாட்டு படிப்பாங்கல்ல, அப்படி படிக்கக்கூடாது. அல்லாவே ஆத்தங்கர தாயுடைய பொருட்டால் என்னை பார் அப்படின்னு கேட்கும். அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. அல்லாவுடைய தூதரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுமா, அல்லாட்ட அல்லாவே அல்லாவுடைய தூதரின் பொருட்டால் உதவி செய்யும் பத்தியா, இப்படி கேட்டுக்கலாம். இப்படி கேட்கலாம், அப்படி கேட்கணும். கருத்து வேறுபாடு வருது. இங்கே போய் கேளுங்க சலபுகள்கிட்ட, அல்லாவுடைய தூதரை ஒதுக்கணும், அல்லாவை தவிர யார்கிட்ட ஈயாக்கணும், ஒரே அடி